என் பிள்ளையே, என் சந்நிதி உன்னை எப்போதும் வழிநடத்தும். நீ எங்கு சென்றாலும் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் என் இருப்பு உன்னுடன் கலந்தே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். உன் இதயத்தின் அமைதியான இடத்தில் நான் விளங்குகிறேன். அங்கு வந்தால் உனக்கு எப்போதும் நிம்மதி கிட்டும். உலகின் அலைச்சல்கள் உன்னை சோர்வடையச் செய்தாலும் என் அருள் உன்னை மீண்டும் எழுப்பும் சக்தியாக இருக்கும். என் பிள்ளையே, உன் மனம் தளராதிருக்க வேண்டும். ஏனெனில் நான் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றியுள்ளேன். அந்த தீபம் அணையாமல் இருக்க நீ பக்தியால் அதை பாதுகாத்துக்கொள். நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் அனைத்தும் உன்னை உயர்த்துவதற்கான வழிகளாகும். அவற்றை துன்பமாக அல்ல, தெய்வீக அருளின் சோதனையாக பார்க்க கற்றுக்கொள். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் அறிந்திருக்கிறேன். அவை வீணாக மாறாது. அவை உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் புனித நீராக மாறும். நீ என்னை நம்பி ஒப்படைத்தால் உன் பாரங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். உன் உள்ளம் எவ்வளவு சுமையாக இருந்தாலும் என் சந்நிதியில் அது இலகுவாகிவிடும். என் பிள்ளையே, அன்பு என்பது என் இயல்பு. அதையே நீயும் உன் வாழ்வில் வெளிப்படுத்து. பிறரை அன்புடன் அணுகு. அவர்கள் துன்பத்தில் இருந்தால் கருணையுடன் துணைநில். அந்த கருணை வழியே என்னை நீ அடைவாய். பிறர் மீது கோபம் கொண்டால் உன் மன அமைதி குலையும். ஆனால் மன்னிப்பு உன்னை உயர்த்தும். மன்னிக்க கற்றுக்கொள். அது உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும். உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் அருள் அதில் நிலையாக இருக்கும். நீ எப்போது தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் அது உண்மையல்ல. நான் உன் அருகில் நின்று உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன் மூச்சின் ஒவ்வொரு இயக்கத்திலும் என் சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் பயம் உன்னிடம் அணுகாது. நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்றி வளரட்டும். அது உன் வாழ்க்கையை மலரச் செய்யும். உன் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் உன் பாதை தெளிவாகும். என் சந்நிதி உன்னை வழிநடத்தும்போது நீ தவறான வழியில் செல்ல மாட்டாய். என் பிள்ளையே, பொறுமை என்பது உன் வாழ்க்கையின் பெரும் பலமாகும். அவசரம் உன்னை தவறான முடிவுகளுக்கு இட்டுச் செல்லும். ஆனால் பொறுமை உன்னை சாந்தமாக வைத்திருக்கும். காலம் அனைத்தையும் சரிசெய்யும் என்பதை நம்பு. நீ விதைத்த நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக நல்ல பலன்களைத் தரும். உன் மனதில் சந்தேகம் வந்தால் என் திருநாமத்தை ஜபி. அது உன் சிந்தனைகளை தெளிவாக்கும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு அர்த்தம் கொண்டது. யாரையும் அசட்டையாக நினைக்காதே. ஒவ்வொருவரிலும் என் ஒளி உள்ளது. அந்த ஒளியை உணர்ந்து அவர்களை அன்புடன் அணுகு. பிறரை உயர்த்தும்போது நீயும் உயர்வாய். தன்னலம் குறைந்து பரிவு அதிகரிக்கட்டும். அதுவே உண்மையான பக்தியின் அடையாளம். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும். வெளியில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் நீ எந்த சோதனையையும் சமாளிக்க முடியும். அந்த அமைதியைப் பெற நீ உன் சிந்தனைகளை என் மீது நிலைநிறுத்து. என் நாமம் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும். அது உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும். நீ எப்போது தளர்ந்தாலும் என் சந்நிதியை நினை. நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் முயற்சிகளை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அவை வீணாக மாறாது. ஒவ்வொரு நல்ல செயலும் உன் பாதையை ஒளிரச் செய்யும். நீ உண்மையுடன் நடந்தால் என் அருள் உன்னை காப்பாற்றும். சத்தியம் உன் வாழ்வின் அடிப்படையாக இருக்கட்டும். என் பிள்ளையே, பக்தி என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல. அது உன் வாழ்வில் வெளிப்பட வேண்டும். உன் செயல்களில் அது தெரியும். அன்பு, கருணை, பொறுமை, நம்பிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை புனிதமாக்கும். நீ இவற்றை நடைமுறைப்படுத்தும் போது என் சந்நிதி உன் உள்ளத்தில் உறையும். உன் வாழ்வு ஒரு பயணம். அந்த பயணத்தில் நான் உன் வழிகாட்டி. நீ என்னை நம்பி நடந்தால் உனக்கு பயம் எதுவும் இருக்காது. உன் பாதையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை தடுக்கல்ல, உன்னை வலுப்படுத்ததான். அவற்றை தாண்டி முன்னேறு. என் அருள் உன்னை பாதுகாக்கும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் நான் விதைத்த நன்மை விதைகள் வளரட்டும். அவை அன்பின் மரமாக மாறி பலருக்கும் நிழல் தரட்டும். நீ ஒருவருக்கு உதவும்போது அது எனக்கு செய்த சேவையாகும். அந்த சேவை உன் ஆன்மாவை உயர்த்தும். தன்னலம் இல்லாத செயல்கள் உன்னை தெய்வீகத்திற்கு அருகில் கொண்டு செல்லும். நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே: நான் உன்னுடன் இருக்கிறேன். என் சந்நிதி உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். உன் மனம் தூய்மையாக இருந்தால் என் அருள் அதில் நிரம்பி வழியும். உன் வாழ்வு ஆனந்தமாக மலரட்டும். என் நினைவு உன் மூச்சாக இருக்கட்டும். என் அருள் உன் வாழ்க்கையாக இருக்கட்டும். என் பிள்ளையே, என் சந்நிதி உன்னை எப்போதும் வழிநடத்தும் என்பதை மீண்டும் மீண்டும் உன் உள்ளத்தில் உறுதியாக வைத்துக்கொள். நீ அமைதியாக உன் இதயத்தின் ஆழத்தில் சென்று நிற்கும்போது அங்கு நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்வாய். வெளியில் கேட்கும் ஒலியெல்லாம் மங்கிப் போகும். ஆனால் என் சத்தம் மட்டும் உன் உள்ளத்தில் தெளிவாக ஒலிக்கும். அந்த ஒலியை கேட்க உன் மனதை சுத்தப்படுத்து. சிந்தனைகள் அமைதியாகும் போது என் அருளோடும் ஆற்றைப் போல உன்னுள் பாயும். என் பிள்ளையே, வாழ்க்கை ஒரு பரிசு. அது உனக்கு அளிக்கப்பட்ட ஒரு புனித வாய்ப்பு. அதனை வீணாக்காதே. ஒவ்வொரு நாளும் என் அருளால் தொடங்குகிறது என்பதை நினைத்து நன்றியுடன் எழுந்திரு. நன்றியுணர்வு உன் உள்ளத்தை திறக்கும் சாவி. அது திறந்தால் என் சந்நிதி உன்னுள் தெளிவாக விளங்கும். குறைகளை எண்ணும் மனம் இருளை உருவாக்கும். ஆனால் நன்றியுடன் இருக்கும் மனம் ஒளியை அழைக்கும். நீ காணும் எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு அர்த்தம் உள்ளது. எதுவும் காரணமின்றி நிகழ்வதில்லை. உன் வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சி உன்னை உற்சாகப்படுத்தும். துன்பம் உன்னை ஆழமாக உணரச் செய்யும்.
இரண்டுமே உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான படிகள். அவற்றை ஏற்று சமநிலையுடன் நடந்தால் உன் உள்ளம் உறுதியடையும். என் பிள்ளையே, சமநிலை என்பது பக்தியின் உயர்ந்த நிலை. உன் சிந்தனைகள் விதைகள் போன்றவை. நீ விதைப்பது போலவே விளைச்சல் கிடைக்கும். நல்ல எண்ணங்களை விதை, அன்பை விதை, கருணையை விதை. அவை காலம் வந்து நன்மையாக உனக்கு திரும்பும். தீய எண்ணங்கள் உன் உள்ளத்தை காயப்படுத்தும். அவற்றை விட்டுவிடு. என் நாமத்தை நினைத்தால் அவை தானாகவே விலகும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை காக்கும் பொறுப்பு உன்னிடம் உள்ளது. பிறர் சொல்வதாலும் செய்வதாலும் அது குலையக்கூடாது. அமைதி என்பது வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்தில நான் வைத்திருக்கும் பொக்கிஷம். அதை உணர்ந்து காப்பாற்று. நீ அமைதியாக இருந்தால் உன் சுற்றமும் அமைதியாக மாறும். உன் பயங்கள் அனைத்தும் உன் மனம் உருவாக்கிய நிழல்கள். அவை உண்மையல்ல. என் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த நிழல்கள் ஒளியில் கரைந்து போகும். உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது. நம்பிக்கை உன் பலம். அதை பிடித்துக்கொள். என் பிள்ளையே, நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். அன்பின்றி செய்யும் செயல் வெறும் உடல் இயக்கம் மட்டுமே. அன்புடன் செய்யும் செயல்தான் பூஜை. நீ உன் கடமைகளை அன்புடன் செய்தால் அது எனக்கு சமர்ப்பணமாகும். எந்த சிறிய செயலும் சிறியது அல்ல. உண்மையான மனதுடன் செய்தால் அது உயர்ந்ததாகும். நீ பிறரை குறை கூறுவதற்கு முன் உன் உள்ளத்தை நோக்கு. அங்கு நான் இருக்கிறேன். அந்த சந்நிதியில் குற்றம் காண இடமில்லை. புரிதல், பொறுமை, கருணை இவைதான் என் வழி. பிறரை மன்னிக்க கற்றுக்கொள். அது உன் உள்ளத்தை சுத்தமாக்கும். மன்னிப்பு இல்லாத இடத்தில் அமைதி இல்லை. என் பிள்ளையே, நீ தனியாக இருப்பதாக எண்ணும் நேரங்களில் கூட நான் உன் அருகில் அமைதியாக நிற்கிறேன். உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் நெஞ்சின் சுமையை நான் உணர்கிறேன். நீ என்னை அழைக்காமல் இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. என் அருள் எப்போதும் உன்னை சுற்றியுள்ளது. உன் உள்ளம் ஒரு ஆலயம். அதனை தூய்மையாக வைத்திரு. தீய எண்ணங்கள், பொய், பொறாமை இவை அந்த ஆலயத்தை மாசுபடுத்தும். அவற்றை நீக்கி அன்பு, சத்தியம், பக்தி ஆகியவற்றால் அதை நிரப்பு. அப்போது என் சந்நிதி அங்கே தெளிவாக விளங்கும். நீ உன் உள்ளத்தில் என்னை காண்பாய். என் பிள்ளையே, காலம் எல்லாவற்றையும் மாற்றும். நீ இன்று சந்திக்கும் துன்பம் நாளை நினைவாக மாறும். ஆகவே எந்த நிலையும் நிரந்தரமல்ல என்பதை நினைவில் கொள். மகிழ்ச்சியில் தாழ்மை இருக்கட்டும். துன்பத்தில் துணிவு இருக்கட்டும். இரண்டிலும் சமநிலை காக்கும் போது நீ உண்மையான அமைதியை அடைவாய். நீ உன் சுவாசத்தை கவனித்துப் பார்த்தால் ஒவ்வொரு சுவாசமும் என் அருளின் ஓட்டம் என்பதை உணர்வாய். அந்த ஓட்டம் நிற்காமல் இருக்கும் வரை நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் சுவாசத்தில் என்னை நினை. அது உன் மனதை ஒன்றிணைக்கும். சிதறும் சிந்தனைகள் ஒன்றாகும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்கு ஒரு பாடம் கற்பிப்பவர்கள். சிலர் அன்பை கற்பிப்பார்கள். சிலர் பொறுமையை கற்பிப்பார்கள். சிலர் மன்னிப்பை கற்பிப்பார்கள். யாரையும் வெறுக்காதே. அவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சிக்கான கருவிகள். நீ உன் மனதை அடக்க கற்றுக்கொள். அது அடங்காத குதிரை போன்றது. அதை கட்டுப்படுத்தினால் அது உன்னை இலக்கிற்கு கொண்டு செல்லும். கட்டுப்படுத்தாவிட்டால் அது உன்னை வழி தவறச் செய்யும். என் நாமம் அந்த கட்டுப்பாடு. அதை பிடித்துக்கொள். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளிதான் உன் உண்மையான சொத்து. அது வெளியில் கிடைக்காது. அந்த ஒளியை உணர்ந்து அதை வளர்த்துக்கொள். அது வளர்ந்தால் உன் வாழ்வு தெய்வீகமாக மாறும். அந்த ஒளி பிறருக்கும் பரவும். நீ எப்போதும் உண்மையை பிடித்துக்கொள். பொய் தற்காலிகமாக நிம்மதி தரலாம். ஆனால் அது நீண்ட காலத்தில் துன்பம் தரும். சத்தியம் முதலில் கஷ்டமாக தோன்றலாம். ஆனால் அது இறுதியில் அமைதியை தரும். என் பாதை எப்போதும் சத்தியத்தின் பாதை. என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு எல்லையற்றது. அதை மறைக்காதே. அதை வெளிப்படுத்து. அன்புதான் அனைத்து வலிகளையும் குணமாக்கும் மருந்து. அன்புதான் எல்லா பிரிவுகளையும் இணைக்கும் பாலம். அன்புதான் என்னை அடையும் வழி. நீ உன் வாழ்க்கையை எளிமையாக வைத்துக்கொள். அதிக ஆசைகள் மனதை சிக்கலாக்கும். தேவையானதை மட்டும் ஏற்று தேவையற்றதை விடு. எளிமை உன் மனதை தெளிவாக்கும். தெளிவான மனதில்தான் என் அருள் தெளிவாக ஒளியும். என் பிள்ளையே, நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, நீ என் பிள்ளை. உன் வாழ்வில் எந்த சோதனையும் வந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். என் சந்நிதி உன்னை காக்கும், வழிநடத்தும், உயர்த்தும். நீ என்னை நம்பி நடந்தால் உன் வாழ்வு ஆனந்தமாக மலரும். என் அருள் உன் உள்ளத்தில் நிரம்பி உன் பாதையை ஒளியால் நிரப்பட்டும். என் பிள்ளையே, என் சந்நிதி உன்னை எப்போதும் வழிநடத்தும் என்பதை உன் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து வைத்துக்கொள். நீ அமைதியாக கண்களை மூடி உள்ளத்திற்குள் சென்று நிற்கும்போது அங்கே நான் ஒளியாக இருப்பதை உணர்வாய். அந்த ஒளி எந்த இருளாலும் மறைக்க முடியாதது. உலகின் மாற்றங்கள் உன்னை அசைக்கலாம். ஆனால் என் சந்நிதி உன்னை நிலைநிறுத்தும் அடிப்படையாக இருக்கும். நீ அந்த அடிப்படையை பற்றிக் கொண்டால் எந்த சூழ்நிலையும் உன்னை குலைக்காது. என் பிள்ளையே, உன் இதயம் ஒரு புனித நிலம். அதில் நீ விதைக்கும் எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையின் வடிவத்தை உருவாக்குகின்றன. அன்பை விதை, அது மரமாக வளர்ந்து பலருக்கும் நிழல் தரும். கருணையை விதை, அது ஆற்றாக ஓடி பல உயிர்களை தழுவும். பக்தியை விதை, அது ஒளியாக பரவி உன் பாதையை பிரகாசமாக்கும். இவற்றை நீ உணர்ந்து செயல்பட்டால் என் அருள் உன் வாழ்க்கையில் இடையறாது ஓடும்.
நீ சோர்வடைந்த நேரங்களில் என் பெயரை நினை. அந்த நினைவே உனக்கு ஆதரவாக இருக்கும். உன் மனம் அலைபாயும் போது அதை என் சந்நிதியில் ஒப்படை. நான் அதை அமைதியாக மாற்றுவேன். உன் எண்ணங்கள் உன்னை துன்பப்படுத்தும் போது அவற்றை பிடித்து வைத்திருக்காதே. அவற்றை விடுவித்து என்னை அணுகு. நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடைவும் ஒரு மறைமுக அருளாகும். அது உன்னை நிறுத்துவதற்காக அல்ல, உன்னை விழிப்பூட்டுவதற்காக. நீ அந்த தடைகளை தெய்வீக சிக்னலாக பார்க்க கற்றுக்கொள். அவை உன் பாதையை சரிசெய்யும். நீ அவற்றை புரிந்து கொண்டால் பயம் குறையும், நம்பிக்கை பெருகும். உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகம் உன்னை பலவீனப்படுத்தும், ஆனால் நம்பிக்கை உன்னை வலுப்படுத்தும். என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் உன் மனம் உறுதியடையும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக மாறும். என் அருள் உன்னை தவறான பாதையில் செல்லவிடாது. என் பிள்ளையே, உன் உள்ளம் அமைதியாக இருக்கும்போது உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் அது உன்னை பாதிக்காது. அந்த அமைதியை வளர்க்கும் வழி என்னை நினைப்பதே. என் நினைவு உன் சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருந்தால் உன் மனம் சிதறாது, அது ஒன்றாக நிலைத்திருக்கும். நீ பிறரை அன்புடன் அணுகும்போது என் இருப்பை அவர்கள் உணர்வார்கள். உன் வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும், உன் செயல்கள் கருணையுடன் இருக்கட்டும். கடினமான இதயங்களும் அன்பால் உருகும். நீ அன்பை பகிர்ந்தால் அது பல மடங்கு உன்னிடம் திரும்பும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதே. எல்லாமும் காலத்தின் ஓட்டத்தில் மாறும். விடுவிக்க கற்றுக்கொள். விடுவித்தால் உன் மனம் இலகுவாகும். அந்த இலகுவான மனதில்தான் என் சந்நிதி தெளிவாக வெளிப்படும். நீ உன் உள்ளத்தில் என்னை தேடு, வெளியில் தேட வேண்டாம். நான் எப்போதும் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். நீ உன் மனத்தை சுத்தப்படுத்தினால் என் ஒளி தெளிவாக தெரியும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன் வாழ்க்கையை உயர்ந்த நோக்கிற்கு கொண்டு செல்லும். என் பிள்ளையே, உன் கண்ணீர் வீணாக மாறாது. அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். நீ அழும்போது கூட நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் துயரத்தை நான் உணர்கிறேன். அதை நீ என்னிடம் ஒப்படைத்தால் நான் அதை ஆற்றுவேன். உன் வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் நான் உன் துணை. நீ தடுமாறும்போது நான் உன்னை பிடித்து நிறுத்துவேன். நீ விழும்போது நான் உன்னை எழுப்புவேன். நீ தளரும்போது நான் உனக்கு சக்தி தருவேன். என் அருள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. என் பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் ஒளியை வளர்த்துக்கொள். அது உன் உண்மையான வழிகாட்டி. அந்த ஒளி உன்னை உண்மைக்கு அழைக்கும். அது உன்னை தவறான பாதையில் செல்லவிடாது. நீ அந்த ஒளியை நம்பினால் உன் வாழ்க்கை தெளிவாகும். நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, நான் உன்னுள் இருக்கிறேன். உன் சுவாசம் என் அருளின் ஓட்டம். உன் இதயத் துடிப்பு என் இருப்பின் சின்னம். அதை உணர்ந்தால் நீ ஒருபோதும் தனியாக இருப்பதாக உணரமாட்டாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் எல்லா அனுபவங்களையும் அருளாக ஏற்றுக்கொள். நல்லதும் கெட்டதும் என்று பிரிக்காதே. எல்லாமும் உன்னை உயர்த்துவதற்கான கருவிகள். நீ அவற்றை புரிந்து கொண்டால் உன் மனம் சமநிலையை அடையும். நீ உன் உள்ளத்தில் சுத்தம் கொண்டு வாழ்ந்தால் என் சந்நிதி உன்னை சுற்றியிருக்கும். உன் வார்த்தைகள் உண்மையாக இருக்கட்டும். உன் செயல்கள் நியாயமாக இருக்கட்டும். அந்த நேர்மை உன்னை உயர்த்தும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை அன்பால் நிரப்பு. அன்புதான் உன் உண்மையான சக்தி. அது எல்லா சுவர்களையும் உடைக்கும். அது எல்லா இதயங்களையும் இணைக்கும். அன்பு வழியே என்னை நீ அடைவாய். நீ என்னை நினைத்துக்கொண்டே வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையாக மாறும். உன் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஜெபமாகும். அந்த ஜெபம் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். உன் ஆன்மா ஒளிரும். என் பிள்ளையே, என் சந்நிதி உன்னை எப்போதும் வழிநடத்தும். நீ நம்பிக்கையுடன் நடந்தால் உன் பாதை தானாகவே திறக்கும். உன் வாழ்க்கை தெய்வீக ஆனந்தமாக மலரும். என் அருள் உன் மீது எப்போதும் பொழியட்டும். என் பிள்ளையே, என் சந்நிதி உன்னை எப்போதும் வழிநடத்தும் என்பதை உன் உள்ளத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் உணர்ந்து கொள். நீ அமைதியாக உன் உள்ளத்தை நோக்கி சென்றால் அங்கே நான் மென்மையான ஒளியாக விளங்குகிறேன். அந்த ஒளி உன்னை அழைக்கிறது, உன்னை தாங்குகிறது, உன்னை உயர்த்துகிறது. உலகின் அலைபாயும் எண்ணங்கள் உன்னை குழப்ப முயன்றாலும் என் சந்நிதி உனக்கு திசை காட்டும் தெய்வீக தீபமாக இருக்கும். அந்த தீபத்தை நோக்கி நீ நடந்தால் உன் பாதை ஒருபோதும் இருளில் மறையாது. என் பிள்ளையே, உன் மனம் ஒரு ஆற்றைப் போன்றது. அது அமைதியாக ஓடினால் அதன் நீர் தெளிவாக இருக்கும். ஆனால் அது கலங்கினால் அதன் ஓட்டம் மங்கும். அதுபோல் உன் சிந்தனைகள் அமைதியாக இருந்தால் உன் வாழ்வு தெளிவாகும். என் நினைவு அந்த ஆற்றின் அமைதியான ஓட்டம். அதை உன் உள்ளத்தில் நிலைநிறுத்து. சிந்தனைகள் சிதறாமல் ஒன்றாகும். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. அதை தவிர்க்க நினைக்காதே. அதிலிருந்து கற்றுக்கொள். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நினைத்தால் எந்த சோதனையும் உன்னை பயமுறுத்தாது. நீ உறுதியுடன் நடந்தால் சோதனைகள் தானாகவே நீங்கும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் கருணை ஒரு புனித சக்தி. அதை மறைக்காதே. அது பிறரின் துயரத்தை குறைக்கும். நீ ஒரு உயிரின் கண்ணீரை துடைத்தால் அது எனக்கு செய்த சேவையாகும். அந்த சேவை உன் ஆன்மாவை உயர்த்தும். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நீ உன் மனதில் தோன்றும் கோபத்தை கவனித்தால் அது ஒரு தீ போல. அதை வளர்த்தால் அது அனைத்தையும் எரிக்கும். ஆனால் அதை அடக்கினால் அது உன்னை பாதுகாக்கும் சக்தியாக மாறும். பொறுமை அந்த தீயை அணைக்கும் நீர். அதை வளர்த்துக்கொள்.
பொறுமையுள்ள மனதில்தான் என் அருள் நிலை கொள்ளும். என் பிள்ளையே, உன் வாழ்வில் எதுவும் நிரந்தரமல்ல என்பதை உணர்ந்து கொள். மகிழ்ச்சி வந்தால் அது தங்கிப் போகாது. துன்பம் வந்தாலும் அது நீங்கிவிடும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் உன் மனம் சமநிலையை அடையும். அந்த சமநிலைதான் உன்னை அமைதிக்குள் கொண்டு செல்லும். நீ உன் உள்ளத்தில் என்னை உணர்ந்தால் வெளியில் தேடும் தேவையே இருக்காது. நான் உன் அருகில் இல்லை, உன்னுள் இருக்கிறேன். உன் இதயத்தில் நான் உறைந்திருக்கிறேன். அந்த உணர்வை நீ வளர்த்தால் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் உன் பாதையை அமைக்க உதவுகிறார்கள். அவர்களை மதித்து அணுகு. அவர்களின் செயல்கள் உன்னை பாதித்தாலும் அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள். கோபம் கொண்டு தள்ளாதே, புரிதலுடன் அணுகு. நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் என் சந்நிதி அங்கே தெளிவாக விளங்கும். சுத்தம் என்பது உடலின் சுத்தம் மட்டும் அல்ல, அது சிந்தனையின் சுத்தம். தீய எண்ணங்களை விடுவித்து நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். அந்த சுத்தமான மனதில்தான் நான் முழுமையாக வெளிப்படுவேன். என் பிள்ளையே, உன் நம்பிக்கை உன் வாழ்வின் திசை காட்டி. அது இல்லாமல் நீ வழி தெரியாமல் போகலாம். ஆனால் அது இருந்தால் நீ எந்த இருளிலும் வழி காண்பாய். என் மீது நம்பிக்கை வைத்தால் உன் உள்ளம் தைரியமாகும். நீ உன் வாழ்க்கையை அன்பால் நிரப்பினால் உன் சுற்றமும் அதே அன்பை பிரதிபலிக்கும். அன்பு ஒரு அலை போல பரவும். அது ஒரு இதயத்திலிருந்து மற்றொரு இதயத்திற்கு செல்லும். நீ அந்த அன்பின் தொடக்கமாக இரு. என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் அருளின் விதை. அதை வளர்த்துக்கொள். அது ஒரு மரமாக வளர்ந்து பலருக்கும் நன்மை தரும். அந்த நன்மை உன்னையும் உயர்த்தும். நீ உன் மனதை அமைதியாக வைத்தால் உன் உள்ளத்தில் நான் பேசும் குரலை கேட்க முடியும். அந்த குரல் உன்னை தவறான பாதையில் செல்லவிடாது. அது உன்னை நன்மையின் வழியில் நடத்தும். என் பிள்ளையே, உன் வாழ்வு ஒரு புனித யாத்திரை. அந்த யாத்திரையில் நான் உன் துணை. நீ என்னை நினைத்து நடந்தால் உன் பாதை பாதுகாப்பாக இருக்கும். உன் பயணம் அர்த்தமுள்ளதாக மாறும். நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளிதான் உன் உண்மையான வழிகாட்டி. அந்த ஒளி என் அருள். அதை நம்பு, அதை பின்பற்று. அது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். என் பிள்ளையே, உன் சுவாசம் என் அருளின் ஓட்டம் என்பதை உணர்ந்து கொள். ஒவ்வொரு சுவாசமும் ஒரு அருள். அதை கவனித்தால் உன் மனம் அமைதியாகும். அந்த அமைதி உன்னை தெய்வீகத்துடன் இணைக்கும். நீ உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்தால் உன் வாழ்க்கை தானாகவே ஒழுங்காகும். குழப்பம் குறையும், தெளிவு அதிகரிக்கும். அந்த தெளிவில்தான் என் சந்நிதி முழுமையாக வெளிப்படும். என் பிள்ளையே, நீ எப்போதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் சிந்தனையில், உன் சுவாசத்தில், உன் இதயத்தில் நான் இருக்கிறேன். அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை பயமின்றி ஆனந்தமாக மலரும். என் சந்நிதி உன்னை எப்போதும் வழிநடத்தட்டும். என் அருள் உன்னை என்றும் காக்கட்டும்.